தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை நடத்தியிருக்கிற போலீசார் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படிங்கிறதுக்கு அவருடைய சிறுநீர் மற்றும் ரத்த மாதிரிகளை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தாங்க. சோதனை முடிவில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறது உறுதியா இருக்கிற நிலையில அவரை கைது பண்ண போலீசார் இந்த வழக்குல 3வது குற்றவாளியா சேர்த்திருக்காங்க. இதையடுத்து நேற்றிரவு நடிகர் ஸ்ரீகாந்தை ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி மீண்டும் மருத்துவ பரிசோதனை நடத்தி அவர் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கார் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தியிருக்காங்க. அப்போ நடிகர் ஸ்ரீகாந்தை அடுத்த மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு போதைப் பொருளை சப்ளை பண்ண பிரசாத் இது வரைக்கும் 40 தடவை வாங்கியிருக்காராமா. அதுக்காக பிரசாத்க்கு நடிகர் ஸ்ரீகாந்த் ஜிபே மூலமா 4,72,000 ரூபாய் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. இந்த நிலையில நான் யாருக்குமே போதைப் பொருளை விற்பனை செய்யவில்லை அப்படின்னும் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னும் நடிகர் ஸ்ரீகாந்த் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. மேலும் அவர் நான் வெளிநாடெல்லாம் போக மாட்டேன், வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன், என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி கிட்ட ஸ்ரீகாந்த் கோரிக்கை வச்சிருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்துடைய ஜாமீன் கோரிக்கையை நீதிபதி நிராகரிச்சிருக்காரு. மேலும் போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்துல ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய அறிவுறுத்தியிருக்காரு. இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்புல இன்னைக்கு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதே நேரம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச இடமான தி லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பாருக்கு நம்ப முடியாத அளவுக்கு பல நடிகைகள் கஸ்டமரா இருக்காங்க. முக்கிய